ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் லேர்ன் வித் அம்மு. ஸோ நம்ம இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். டேப் செலக்டர்னா என்ன, அது வந்து நம்ம வந்து செட் டேப்ஸ்ன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ அந்த டேப் செலக்டர்னா என்ன, இது எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம், இதோடைய பர்பஸ் அண்ட் யூசஸ் பற்றி டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்க போகிறோம். ஸோ கமான், லெட்ஸ் கோ ஃபார் இட். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு பயோடேட்டா நான் ஆல்ரெடி டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பயோடேட்டாவை எப்படி ஒரு 3 to 5 மினிட்ஸ்ல ஒரு ஆப்ஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் வேர்டில் இருக்க ஆப்ஷன்ஸ் வச்சு எப்படி ஈஸியாக வித்தின் 5 மினிட்ஸ்ல எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது, எப்படி இதே மாதிரி ப்ராப்பராக அலைன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீபோர்டில் ஜஸ்ட் கண்ட்ரோல் என்ன கிளிக் பண்ணுறேன். ஒரு நியூவாக உங்களுக்கு ஒரு ஷீட் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஷீட் ஒரு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு நியூ டாக்குமெண்ட் வந்துருச்சு. இப்போ இந்த டாக்குமெண்ட்டை நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த டாப்பில் வியூவை கிளிக் பண்ணிவிட்டு வியூ சைட் பை சைட் கொடுக்குறேன். ஸோ இப்போ பயோடேட்டா தான் நான் டைப் பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட் நான் பயோடேட்டான்னு கொடுக்குறேன். இப்போ வந்து இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியாக டைப் பண்ண, இதை பார்த்து டைப் பண்ண உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எதை நீங்கள் வந்து ஆல் டேப் கொடுத்தும் டைப் பண்ணலாம். பட் இது பக்கத்தில் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடாக டைப் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ நான் வந்து யூஸ்வலாக பயோடேட்டா டைப் பண்ணுறேன். ஸோ பயோ டேட்டா. ஓகே, ஸோ நான் கண்ட்ரோல் ஏ கொடுத்து இது மட்டும் கொஞ்சம் சைஸ் மட்டும் பெருசு பண்ணிக்கிறேன். அப்போ பார்க்க கொஞ்சம் உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ நான் வந்து ஒரு 18 அது மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ நான் கண்ட்ரோல் இ கொடுத்து சென்டர், கண்ட்ரோல் யூ கொடுத்து அண்டர்லைன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் டைப் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். நேம் டைப் பண்ணிட்டேன்னா இந்த அவுட்லைனை மட்டும் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ்வலாக நேம்னு டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் பாரை கிளிக் பண்ணுவோமா. ஓகே, நான் லாங் ப்ரெஸ் கொடுத்துட்டு எனக்கு எது சென்டரோ அதை கொடுத்து இந்த கோலன் கொடுத்துட்டு ஜஸ்ட் I'll type the name. ஓகேங்களா, நெக்ஸ்ட் அதே மாதிரி ஃபாதர் நேம்னு கொடுத்துட்டு அகெயின் அந்த ஸ்பேஸ் பாரை we used to click. ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு அகெயின் will type. சேம் இதே தான் நம்ம கண்டினியூ பண்ணுவோமா. ஸோ இதில் என்ன அப்படின்னா, நான் ஒரு வாட்டியும் ஸ்பேஸ் பாரை கிளிக் பண்ணி டைப் பண்ணுறேன். இப்போ நான் என்டர் கொடுக்கல, டைப் பண்ணுறேன். அகெயின் ஸ்பேஸ் பாரை கொடுத்து டைப் பண்ணும் போது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் அகெயின் இது போக வச்சிடுறேன். இது ஆன் பண்ணி வச்சுட்டேன்னா கர்மாந்திரம் பிடிச்சது போக மாட்டுது. டன் போயிடுச்சு. சூப்பர். இப்போ பாருங்க, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் இந்த ஸ்பேஸ் பார் கரெக்ட் ஸ்பேஸ் பார் கொடுக்கும் போது எனக்கு அலைன்மெண்ட் ப்ராப்பராக இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக இல்லை. அதே மாதிரி ஒரு வாட்டியும் நான் வச்சு ஸ்பேஸ் பார் கொடுக்கறதுக்கு வந்து டைம் ஆகுது. ஸோ இன்ஸ்ட் ஆஃப் இதெல்லாம் இல்லாமல் ஸ்பீடாக எப்படி ப்ராப்பராக அலைன் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன்னா, ஜஸ்ட் இந்த இதுவை மட்டும் இந்த நேமை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாமே அது டெலிட். இப்போ என்னன்னா, மேலே இந்த ஷீட்டில் டாப்பில் பார்த்தீங்கன்னா ரூலர் இருக்கா. ஸோ இந்த ரூலரில் எது மிடிலோ, உங்கள் அனலைஸ் பண்ணுற மாதிரி எது மிடிலோ அந்த ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. இந்த கிளிக் பண்ணுறது பேர் தான் நான் என்ன சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா டேப் செலக்டார்னு சொல்லுவோம். இது வந்து செட் டேப்ஸ். இதோட யூசஸ் என்ன அப்படின்னா, செட் டேப் ஒரு இன்பிட்வீன் எது இருக்கோ அது வந்து செட் பண்ணும். ஸோ நான் ஜஸ்ட் வந்து என்ன பண்ணுறது, ரூலரில் ஜஸ்ட் இந்த 8ல் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு தெரியுதுங்களா, ஒரு எல் மாதிரி இருக்கா. இதுதான் வந்து செட் டேப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நான் யூஸ்வலாக நேம்னு டைப் பண்ணுறேன்னா, இப்போ ஜஸ்ட் நான் கீபோர்டில் டேப்னு கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம மேலேயே செட் டேப் கொடுத்துட்டோம். அதனால எது சென்டரோ அங்கே போயிடும். இப்போ நான் வந்து கோலன் கொடுத்துட்டு ஐ டைப் நேம். ஓகே, ஜஸ்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து ஃபாதர் நேம்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் டேப்னு மட்டும் கொடுங்க, ஆட்டோமேட்டிக்காக சென்டரில் போயிடும். ஓகேங்களா, தெரியுதுங்களா. ஸோ நெக்ஸ்ட் அந்த ஃபாதர் நேமை டைப் பண்ணுங்க. அதே மாதிரி என்டர் கொடுத்துட்டு மதர் நேம்னு டைப் பண்ணிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் டேப்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். ஸோ இப்படி தான் ஈஸியாக ஸ்பீடாக இந்த எக்ஸசைஸ் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் என்டர் கொடுங்க. என்ன இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டேட் ஆஃப் பர்த்னு டைப் பண்ணிவிட்டு இப்போ ஜஸ்ட் நான் டேப்னு கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், டேப் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேணுமோ இங்கே பார்த்து டைப் பண்ணுறதுனால நீங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸை வந்து டீட்டெயிலாக டைப் பண்ணிக்கலாம். ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸ் பாரை கிளிக் பண்ணி ஸ்பேஸ் கொடுத்தோம். பட் இன்ஸ்ட் ஆஃப் அதை யூஸ் பண்ணுறதுக்கு பதில் நம்ம மேலே இருக்க ரூலரை வச்சு செட் டேப் கொடுத்தோன்னா ஜஸ்ட் ஒரே ஒரு வாட்டி கிளிக் பண்ணால் போதும், என்ன ஆகிடும்,
ஆட்டோமேட்டிக்காக இன் பிட்வீன் ஐ மீன் மிடில் வந்து போயிடும். ஸோ உங்கள் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுறதுல வந்து நீங்கள் டைம் வந்து சேவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அலைன்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக நீட்டாக இருக்கும். ஸோ இந்த 2 ஆப்ஷனையுமே இந்த டேப் செலக்டார் வச்சு ஈஸியாக நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ப்ராப்பராக ஒரு அலைன்மெண்ட் வச்சு பயோடேட்டா டைப் பண்ணிக்கலாம். பயோடேட்டான்னு இல்லை, இது மாதிரி ஆப்ஷன் நீங்கள் எதுக்கு வேணும்னாலுமே இந்த சென்டரில் வரணும், அலைன்மெண்ட் ப்ராப்பராக வரணும், நான் ஒரு வாட்டியும் வந்து ஸ்பேஸ் பார் கொடுத்து டைப் பண்ணுறேன், இன்ஸ்டா ஸ்பேஸ் பாரை நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் டேப் செலக்டார் யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக உங்களுடைய என்ன வேணுமோ, என்ன கான்டென்ட்டோ இல்லை எதாச்சும் டாக்குமெண்ட் ஏதாச்சும் பண்ணுறீங்கன்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பயோடேட்டாவில் டேப் செலக்டருடைய ஆப்ஷன். ஸோ இது பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். ஸோ வித்தவுட் ஃபெயில் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் ஆர் queries இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லா கமெண்ட்டுக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.